2 நிமிஷத்திற்குள்ளாக தலைவர்கள் தங்களுடைய அஞ்சலி செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் அருமையான ஐயாவை இழந்து தபிக்கும் திருச்சபை பிள்ளைகளுக்காக நான் கடவுளுக்கூடம் கேட்க வேண்டும். காரணம் கேட்டால் 1 லட்சம் திருச்சபை, 1 லட்சம் திருத்தபை சாதாரண திருச்சபை இல்லை. 13 பேராயர்கள், 9 கமிஷனரிகள், எத்தனையோ ஸ்கூலில் எத்தனையோ விதமான வாழ்க்கை. இந்த எந்த பேராயரும் சாதிக்க முடியாது. இன்றைக்கி மாயமான வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாலரா தட்டி வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாய் வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு பரலோகத்தில் ஆண்டோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்படியோட மனுஷனை நினச்சி பார்க்கும்போது எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை, தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணுங்கிறதுக்கு ஒரே நோக்கம் தான். அவருடைய சிந்தனை எல்லாமே. அது மாத்திரமல்ல, அவருக்கு சொந்த சைக்கிளோட அவர் கிடையாது, ஒரு இடம் கூட கிடையாது. தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொல்லி வார்த்தையின்படி நெகேமியா இப்படி வாழ்ந்தானோ, ஆண்டவரே உமக்கா செய்ய நினைத்தரும் சொல்லி ஒரே வார்த்தையின்படி தேவனுக்கு வாழ்ந்த மனுஷன். இன்னைக்கு ஊர் ஒழியத்துக்காக அபிஷேகப்பட்ட மக்கள் இத்தனையும் மாயமானமான ஏமாத்து வேலைகள், ஊரை ஏமாத்த வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஜாலரா அடிக்க ஒரு கோஷ்டி போகுது. ஆனால் தேவனுக்கு பயந்த மனுஷனாய், சாட்சி உள்ள மகனாய், மகிமை உள்ள மகனாய் வாழ்ந்தார். அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எழுந்து போன அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருவது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை வாழுன்னு சொல்லி நான் வேண்டுறேன். கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு அலம் வாசிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஐயாவுக்கான ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ஐயா. அருமையான வாழ்க்கையை பார்க்க முடியா நீ கிருபை தந்தீரே சாமி. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நான் கேட்கலாமா? அலை மோதோ உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதோ உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். கண்டி வந்தோ அரவணைப்பாம் ஆதரித்தே அரவணைப்பார் ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோ இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோ இறைவா இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இயேசுவே இறைவா இயேசுவே.
இறங்காதோ யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காகவும் நன்றி ராஜா. எத்தனையோ கோடி பேர் ஒரு மனுஷனை கண்டிங்கப்பா, நீங்கள் அனுப்புனீங்க எஸ்ரா என்று சொல்லி கண்டிட்டேனேன்னு சொல்லி இப்படி வார்த்தையை கொடுத்து அநேக மக்களை காணும்படியான கிருபை தந்தது மாத்திரமல்ல, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஒரு மந்திரி சேர்க்கக்கூடிய பாத்திரமாய் திறப்பிலே வச்சிங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு வரட்டும் சாமி. அவரை போல தாகமுள்ள இருதயம் எங்களுக்கு வேட்டுமப்பா. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, குடும்பத்துக்கு ஆறுதலை தாங்க. கதிரொலி அம்மாவை பலப்படுத்தி வழிநடத்தி காத்து கொண்டு நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை பாதுகாப்பேன் அந்த கிருபை வாழ்க்கையில் கொடுத்து எலிசாவின் ஊழியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை தகப்பனை போல வாழ கிருபை தாங்க. திருச்சபை பிள்ளைகளெல்லாம் ஊக்கமாய் ஜெபிக்க, திருச்சபை ஊழியர்களெல்லாம் உண்மையாய் வாழ கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்க இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.